தாய் தமிழை வணங்கி இந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய இனமான தலைவர், தமிழ்நாட்டுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களையும் வணங்கி இந்த விவாதம் தேர்தலில் சீர்திருத்தம் என்ற அடிப்படையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் மிக தெளிவாக திட்டமாக அவரவர்கள் கொள்கைக்கு ஏற்றவாறு இந்த அவையிலே எப்படியெல்லாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தோலுத்து காட்டுகிற வகையிலே தான் இந்த விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேர்மை ஒன்றுதான் ஒவ்வொரு ஜனநாயகத்தினுடைய புனிதமான கொள்கையாகும். ஆட்சியில் நேர்மை இருக்க வேண்டும், நீதி பரிபாலனத்திலே நேர்மை இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் நடத்துவதிலே நேர்மை இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் தொடர்ந்து நாம் சுதந்திர இந்தியாவிலே இந்திய தேர்தல் ஆணையத்தை இட் இஸ் a temple of democracy என்று வர்ணித்தோம். ஜனநாயகத்தின் கோவில் என்று சொல்லப்பட்ட இந்த இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய புனிதத்தன்மையே நேர்மை ஒன்றுதான். ஆனால் இந்த நேர்மை குறையும் பொழுது, மங்கும் பொழுது, மாறும் பொழுது ஜனநாயகத்தினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் காணுகிற நிலைதான். இந்திய திருநாடு அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணுகிற நிலையிலே தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சார், இந்த தடுமாற்றத்திற்கு காரணம் 10 ஆண்டு காலமாக நடைபெறுகிற இந்த ஆட்சியும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் அவர்களுடைய சித்தாந்தமும் மதவாத கொள்கைகளும் தான். திட்டமிட்டு இந்த அரசு இந்திய தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக மாற்றி வருகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திரும்ப திரும்ப நாம் அதையே இந்த அவையிலே சொல்லி இருக்கிறோம். தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையரையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு இவ்வளவு காலம் ஜனநாயகத்தினுடைய கோவில் எப்படி தேர்தல் ஆணையமோ அதை போல the temple of justice என்று சொல்லக்கூடிய நீதியின் கோயில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதிலே அங்கம் வகித்து தேர்தல் ஆணையரும் தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்ந்தெடுக்கிற அந்த கமிட்டி மார்ச் 2003 உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த அரசு எங்கே நேர்மை நிலைநாட்டப்படுவிடுமோ, எங்கே தங்களுடைய அஜெண்டா பறிபோய் விடுமோ என்ற காரணத்தினால டிசம்பரில் ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்து, how audacity it is, the Chief Justice of the Supreme Court have been removed from the panel. Now who are all in the panel in the selection of Chief Election Commissioner? One is the Prime Minister, second is the LOP, and third is a cabinet minister nominated by the Prime Minister. Is it not an anarchy? If this country is going towards a dictatorship, is this the reform? Is this the reform which we are discussing? இது சீர்திருத்தம் அல்ல. தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை தன்னாட்சி பெற்றிருக்கிற அமைப்புகளை இன்றைக்கு கையகப்படுத்துவதற்காக நடந்திருக்கிற முயற்சி, an onslaught on the constitution of this country.